சூடவா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மரபியல் என்று அழைக்கப்படுகின்ற பாடத்திலே உங்களுடைய நீட் தேர்விற்கான முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மரபியல் என்றால் என்ன என்பது உனக்கு தெரியும். பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலை மரபியல் என்று அழைப்பர். பாரம்பரியம் என்பது நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து நமக்கு பண்புகள் கடத்தப்படுவதை குறிக்கும். வேறுபாடு என்பது நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து நாம் ஒரு சிறிய அளவில் மாறுபட்டு காணப்படுவோம். அதைத்தான் வேறுபாடு என்று அழைப்பர். ஸோ ஹெரிடிட்டி என்ற சொல்லிற்கு பாரம்பரியம் என்று பெயர், வேரியேஷன் என்ற சொல்லிற்கு பொருள் வேறுபாடு என்று பெயர். ஸோ ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன் இஸ் செட் டு பி ஜெனடிக்ஸ். பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலை மரபியல் என்று அழைப்பர். கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞரைத்தாம் நாம் மரபியலின் தந்தை என்று அழைக்கிறோம். இந்த பாடத்திலே உன்னுடைய நீட் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ள வினாக்கள், கேட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களை பற்றி இப்பொழுது நாம் டிஸ்கஸ் செய்ய இருக்கின்றோம். நவ் த கொஷின் ஃபார் யூ. கொஷின் நம்பர் 1. முதலாவது வினா. பின்வருவனவற்றுள் மெண்டலின் ஓங்கு பண்பு விதியின் அடிப்படையில் விளக்க இயலாத கூற்று எது? ஆனா காரணிகள் இணைகளாக காணப்படும். ஆவண்ணா ஒரு குறிப்பிட்ட பண்பினை கட்டுப்படுத்தும் தனிப்பட்ட அலகு காரணி என்று அழைக்கப்படுகிறது. ஈனா ஒரு இணை காரணிகளில் ஒரு காரணி ஓங்கியும் மற்றொன்று ஒடுங்கியும் காணப்படும். ஈயன்னா அல்லீல்கள் என் நிலையிலும் கலப்புறாவண்ணம் இரு பண்புகள் மீளவும் F2 சந்ததியில் காணப்படும். இங்கு காரணி என்ற சொல் ஜீனினை குறிக்கும். ஜீன் என்பது பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு. மெண்டலின் கூற்றுப்படி 2 உயிரினங்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் செய்தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு மட்டுமே வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், மெண்டல் அவர்கள் தூய நெட்டை தாவரத்தை ஒரு தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார். முதல் செய்தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் நெட்டையாக காணப்பட்டன. இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் செய்தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு மட்டும்தான் வெளிப்படும். முதல் செய்தலைமுறையில் எந்த பெற்றோரின் பண்பானது வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர். எந்த பெற்றோரின் பண்பானது மறைக்கப்படுகிறதோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். டாமினன்ட், ரெசசிவ் என்று குறிப்பிடுவார்கள். அப்பொழுது முதலாவது வினாவிற்கான விடை ஈயன்னா அல்லீல்கள் என் நிலையிலும் கலப்புறாவண்ணம் இரு பண்புகள் மீளவும் F2 சந்ததியில் காணப்படும். அப்போ உங்களுக்கு தெரியும் அல்லீல்னா என்ன. பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகினை நாம் ஜீன்கள் அல்லது காரணிகள் என அழைக்கிறோம். கேபிட்டல் T என்பது நெட்டைத்தன்மைக்கு காரணமாகவும் ஸ்மால் t என்பது குட்டைத்தன்மைக்கு காரணமாகவும் உள்ள ஒரு காரணி, த ஃபேக்டர். அப்போ அல்லீல்னா என்ன? ஜீன்களின் மாற்று தோற்றங்களை நாம் அல்லீல்கள் என அழைக்கிறோம். அல்லது நெட்டை குட்டை பண்புகளுக்கு காரணமாக உள்ள ஜீன்களை ஒரு சேர நாம் அல்லீல்கள் என அழைக்கிறோம். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. அடுத்த வினா உனக்கு. மெண்டலின் சோதனையில் F2 தலைமுறையின் பொழுது 1:2:1 என்ற விகிதாச்சாரம் மரபணுவாக்க மற்றும் புறத்தோற்ற வகையை ஒத்துள்ளது. மெண்டலின் சோதனையில் F2 தலைமுறையின் பொழுது 1:2:1 என்ற விகிதாச்சாரம் ரேஷியோ மரபணுவாக்க மற்றும் புறத்தோற்ற வகையை ஒத்துள்ளது. ஆப்ஷன் ஏ ஆனா ஒரு பண்பு கலப்பின் முழுமையற்ற ஒங்குதன்மை, ஆவண்ணா இணை ஒங்குதன்மை, ஈனா இருபண்பு கலப்பு, ஈயண்ணா ஒரு பண்பு கலப்புடன் முழுமையான ஒங்குதன்மை. இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மரபணுவாக்கம் புறத்தோற்றம்னா ஃபீனோடைப் என்று அழைப்பார்கள். ஒரு பண்பின் புற வெளிப்பாட்டினைத்தான் புறத்தோற்ற விகிதம் அல்லது ஃபீனோடைப் என்று அழைப்பர். அடுத்தது மரபணுவாக்க என்பது ஜீனாக்க விகிதம், ஜீனோடைப் என்பதுதான் மரபணுவாக்க வீதம் என்று குறிக்கப்படுகிறது. Physical expression of a character is said to be phenotype. ஒரு பண்பின் புற வெளிப்பாட்டினை நாம் phenotype என அழைக்கின்றோம்.
genetic expression of a character is said to be genotype. ஒரு பண்பின் ஜீன் வெளிப்பாட்டினை நாம் மரபணுவாக்க அல்லது ஜீனாக்க விகிதம் என்று அழைக்கின்றோம். அதே மாதிரி இந்த தலைமுறைகள் இங்கே கொடுக்கிறார்கள். ஒன்று F1 கொடுத்துருக்கு, இன்னொன்று F2 கொடுத்துருக்கு. F1 என்பது முதல் செய்தலைமுறையினை குறிக்கும், F2 என்பது இரண்டாவது செய்தலைமுறையை குறிக்கும். இரு தூய பெற்றோர்களை கலப்பு செய்வதன் மூலம் பெறப்படுகின்ற கலப்புயிரினை நாம் முதல் செய்தலைமுறை என அழைக்கிறோம். இரண்டு F1 தலைமுறை தாவரங்களை கலப்பு செய்வதன் மூலமாக பெறப்படுவதற்கு இரண்டாவது செய்தலைமுறை அல்லது F2 தலைமுறை என்று பெயர். அப்போ கொஸ்டினை பாருங்கோ, மெண்டலின் எந்த சோதனையில் F2 தலைமுறையின் பொழுது 1:2:1 என்ற விகிதாச்சாரம் மரபணுவாக்க ஜீனோடைப் மற்றும் புறத்தோற்ற ஃபீனோடைப் வகையை ஒத்துள்ளது. இதுக்கு ரொம்ப ஆப்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2 விடை ஆனா ஒரு பண்பு கலப்பின் முழுமையற்ற ஒங்குதன்மை. ஒன்னே உங்களுக்கு இது வரணும், முழுமையற்ற ஒங்குதன்மை என்றால் என்ன? மெண்டலின் கூற்றுப்படி இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்யும் பொழுது இரண்டாவது செய்தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஒங்கு பண்பு என்று பெயர், எந்த பண்பு மறைக்கப்படுகிறதோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். முதல் செய்தலைமுறையில் இரண்டு பெற்றோர்களின் பண்புகளும் வெளிப்படாமல் இரண்டும் இணைந்து ஒரு புதிய புறத்தோற்றமானது உருவானால் அதற்கு முழுமையற்ற ஒங்குதன்மை அல்லது incomplete dominance or blending inheritance என்று பெயர். முதல் செய்தலைமுறை கலப்புயிரியானது இரண்டு பெற்றோர்களின் பண்புகளையும் வெளிப்படுத்தாமல் இரண்டும் இணைந்து ஒரு புதிய பண்பினை வெளிப்படுத்தினால் அதை நாம் முழுமையற்ற ஓங்குதன்மை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்று அழைப்பர். கலப்பு பாரம்பரியம் என்று அழைக்கப்படும். கால் காரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் இச்சோதனையினை மிராபலஸ் ஜலாப்பா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரத்திலும் மற்றொரு அறிவியல் அறிஞர் ஆன்டிரைனம் மேஜஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்னாப் டிராகன் தாவரத்திலும் செய்தனர். உனக்கான மூன்றாவது வினா, ஒரு பிளியோட்ரோபிக் மரபணுவானது ஆனால் ஒரு உயிரினத்தில் பல பண்புகளை கட்டுப்படுத்தும். அவன்னா பன்மை தாவரங்களை மட்டுமே வெளிப்படுத்த உதவும். ஈனா பிளியோசின் காலத்திலிருந்து பரிணமித்த மரபணுவாகும். ஈயன்னா மற்றொரு மரபணு கூட்டமைப்பில் மட்டும் ஒரு பண்பினை கட்டுப்படுத்தும். அப்போ பிளியோட்ரோபி அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா த ஆன்சர் யூ நோ. பிளியோட்ரோபிக் மரபணுவானது விடைய பாருங்கோ, ஆனால் ஒரு உயிரினத்தின் பல பண்புகளை கட்டுப்படுத்தும். மெண்டலின் கூற்றுப்படி ஒரு ஜீனோ அல்லது ஒரு ஜோடி ஜீனோ ஒரு பண்பினை கட்டுப்படுத்தும். ஆனால் ஒரு ஜீன் ஒரு பண்பினை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது ஒரு ஜோடி பண்பினை கட்டுப்படுத்த வேண்டும். கேபிட்டல் டி ஸ்மால் டி. பண்பு என்பது தண்டின் உயரம், நெட்டை குட்டை. பிளியோட்ரோபி மரபணுவானது ஒரு உயிரினத்தின் பல பண்புகளை கட்டுப்படுத்தும். A single gene controls many characteristics in an organism is said to be pleiotropy. ஒரு உயிரினத்தின் பல பண்புகளை கட்டுப்படுத்துகின்ற பணியினை ஒரே ஒரு ஜீனானது செய்தால் அதற்கு பிளியோட்ரோபிக் மரபணு என்று பெயர். அண்ட் நான்காவது வினா உனக்காக, ஒரு தூய கால்வழி தாவரம் என்பது ஆங்கிலத்தில் பியூர் பிரீடிங் வெரைட்டி என்று அழைப்பார்கள். தூய கால்வழி தாவரம் என்று அழைக்கலாம், தூய உயிரி என்று அழைக்கலாம். ஆனால் ஒத்த பண்பிணைவு மற்றும் தன்னை ஒத்த சந்ததியை உருவாக்கும். அவன்னா எப்போதும் ஒடுங்குத்தன்மை ஒத்த பண்பிணைவு மரபிய கூட்டமைவினை பெற்றிருக்கும். ஈனா ஒத்த வகைய பெருக வல்ல ஓரமைப்பினை பெற்றிருக்கும். ஈயன்னா தொடர்பற்ற தாவரங்களுக்கிடையே அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகும் தாவரம். தூய கால்வழி தாவரம்னா பியூர் பிரீடிங் வெரைட்டி. அதுக்கு என்ன விடை பாருங்கோ, விடை ஆனா ஒத்த பண்பிணைவு மற்றும் தன்னை ஒத்த சந்ததிகளை உருவாக்கும். டெக்னிக்கலி சேஸ் இது ஒரு ஹோமோசைகஸ் உயிரியாக இருக்கும். பியூர் பிரீடிங் வெரைட்டி என்பது தமக்கு தாமே கூடி தங்களுக்கிடையே இனப்பெருக்கம் செய்து தன்னை போன்ற ஒரு உயிரினத்தை உருவாக்கியது என்றால் அதை தூய கால்வழி தாவரம் என்று அழைப்பர். ஆங்கிலத்திலே பியூர் பிரீடிங் வெரைட்டி என்று அழைக்கப்படும். See here, கேபிட்டல் டி நெட்டை தன்மைக்கு காரணம். இது இன்னொரு கேபிட்டல் டியோட கிராஸ் பண்ணுறோம், நெட்டை தன்மைக்கு காரணம்.
இதை கிராஸ் பண்ணுறப்ப முதல் தலைமுறையில் F1 ஜெனரேஷனில் அவங்க எல்லாரும் என்னவா இருக்காங்க, கேபிட்டல் டியாக இருப்பாங்க. இது திருப்பி இதே மாதிரி இன்னொரு கேபிட்டல் டியோட நம்ம கிராஸ் பண்ணோன்னா திருப்பி வர்றது என்ன வரும், கேபிட்டல் டி தான் வரும். ஸோ பியூர் ப்ரீடிங் வெரைட்டி மீன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் இன் அ ஹோமோசைகஸ் கண்டிஷன். ஒத்த ஜீன்களை ஒரே வகையான ஃபேக்டர்களை காரணிகளை பெற்றிருந்தது என்றால் அதற்கு தூய கால்வழி தாவரம் என்ற பெயர். அவை தங்களுக்கிடையே இனப்பெருக்கம் செய்து தங்களுக்கிடையே கூடி இனப்பெருக்கம் செய்து தங்களை போன்ற உயிரினங்களையே உருவாக்கும் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. தரசத்திற்கு பதிலாக சர்க்கரையை பெற்றிருந்தால் பட்டாணி தாவரத்தில் சுருங்கிய விதைகளை மெண்டல் பெற்றார். இதற்கு காரணமான நொதி எது? தரசத்திற்கு பதிலாக சர்க்கரையை பெற்றிருந்தால் பட்டாணி தாவரத்தில் சுருங்கிய விதைகளை மெண்டல் பெற்றார். நம்ம மெண்டலுடைய இருபண்பு கலப்பு தெரியும். மெண்டலின் இருபண்பு கலப்பின் பொழுது கிரிகார் ஜொஹான் மெண்டல் மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டாணி தாவரத்தை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய மற்றொரு பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்தார். மஞ்சள் உருண்டை எல்லோ ரவுண்ட் is crossed with green wrinkled. மஞ்சள் உருண்டையை பச்சை சுருங்கியதுடன் கலப்பு செய்தார். இந்த விதையானது சுருங்கியதாக இருப்பதற்கும் உருண்டையாக இருப்பதற்கும் காரணமாக ஒரு ஜீன் இருந்தது. அது ஒரு நொதியினை செக்ரீட் செய்தது, ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணிச்சு. அந்த என்சைம் இல்லாமல் இருந்ததால் தான் உருண்டைக்கு பதிலாக அது சுருங்கியதாக மாறியது. அந்த நொதியோட பேர் SBE1 பேர். SBE1னா ஸ்டார்ச் பிரான்ச்சிங் என்சைம். ஸ்டார்ச் பிரான்ச்சிங் அதாவது தரச கிளைத்தல் நொதி. தரச கிளைத்தல் நொதி இருந்தால் உருண்டையாகவும் இல்லாமல் இருந்தால் சுருங்கியதாகவும் தோன்றியது. ஸோ அப்போ இந்த வினாவிற்கான விடை நமக்கு தெரியும். விடை இயன்னா தரச கிளைத்தல் நொதி இல்லாததன் காரணமாக உருண்டைக்கு பதிலாக எது தோன்றியது, சுருங்கியது தோன்றியது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வரப்ப இருபண்பு கலப்பு உங்களுக்கு தெரியும். இருபண்பு கலப்பு என்பது இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு இருபண்பு கலப்பு என்ற பெயர். இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் தெரியும், 9:3:3:1. இருபண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் தெரியும், 1:2:1, 2:4:2, 1:2:1. இதெல்லாம் இந்த சமயத்தில் ஞாபகம். அடுத்தது வினா உங்களுக்கானது குழந்தைகளே. 6. நிரப்பு மரபணுவின் விகிதம் என்ன? நிரப்பு மரபணு காம்ப்ளிமெண்டரி ஜீன் என்று அழைக்கப்படும். இந்த காம்ப்ளிமெண்டரி ஜீன் அப்படின்னே அதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் படித்தது 9:7. இருந்தாலும் சொல்கிறேன். மெண்டலின் கூற்றுப்படி ஒரு ஜீனோ அல்லது ஒரு ஜோடி ஜீனோ தான் ஒரு பண்பினை கட்டுப்படுத்தும். ஒன்றிற்கும் ஒரு ஜோடிக்கும் மேற்பட்ட ஜீன்கள் ஒரு பண்பினை கட்டுப்படுத்தினால் மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதமானது 9:3:3:1 என்பது கெட்ஸ் மாடிஃபைடு இன்டு மாறுபாடு அடைந்து 9:3:4, 12:3:1, 9:7, 13:3, 15:1 என்று மாறியிருக்கும். அப்ப நிரப்பணு காம்ப்ளிமெண்டரி ஜீன் a pair of non-allelic dominant genes. இவர்கள் ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாத அல்லீல்கள். They interact to produce a new phenotype. அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய புறத்தோற்றத்தை உருவாக்குவார்கள். The new phenotype is not formed when they are present alone or in the absence of other. ஒருவர் இல்லாத சமயத்தில் அந்த பண்பானது வெளிப்படாது. இந்த நிரப்பணு சோதனையை செய்தவர் உங்களுக்கே தெரியும், பேட்சன் மற்றும் புனெட். நிரப்பணு சோதனையினை செய்தவர்கள் பேட்சன் மற்றும் புனெட் என்று அழைக்கப்படுகின்ற 2 அறிவியல் அறிஞர்கள் ஆவர். அவர்கள் இருவரும் லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற இனிப்பு பட்டாணியிலே அந்த சோதனையினை செய்தனர். அதனுடைய விகிதம் ஆப்ஷன் இஎன்னா 9:7. ஸோ நிரப்பு மரபணு காம்ப்ளிமெண்டரி ஜீன் என்று அழைப்பார்கள். அதனுடைய ரேஷியோ 9:7. இந்த 9:7 என்பது எப்படி வந்தது என்றால் 3:3:1 என்பது இணைந்து இந்த 7ஆக மாறிவிட்டது, 9:7. ஸோ மறந்துடாதீங்கோ, பண்ணின தாவரத்தோட பேர்
லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் இனிப்பு பட்டாணி. சோதனையை செய்த அறிவியல் அறிஞர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அறிஞர்கள் பேட்சன் மற்றும் புனெட். இதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா உங்களுக்காக. ஒத்த பண்பிணைவு சிவப்பு மலருடைய ஒரு தாவரத்தை ஒத்த பண்பு பிணைவு கொண்ட வெள்ளை மலருடைய தாவரத்துடன் கலப்பருக்கம் செய்த பொழுது கிடைக்கும் சந்ததி. பியூர் ரெட்டை ஒரு பியூர் ஒயிட்டோட கிராஸ் பண்ணுற சமயத்தில் F1 ஜெனரேஷனில் என்ன வரும்? ஆப்ஷன் ஆனா பாதி வெள்ளை மலருடையது, ஆவன்னா பாதி சிவப்பு மலருடையது, ஈனா அனைத்தும் வெள்ளை மலருடையது, ஈயன்னா அனைத்தும் சிவப்பு மலருடையது. இது நம்மளோட மோனோஹைபிரிட் கிராஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு சொல்ல முடியும். இதற்கான விடை என்பது அனைத்தும் சிவப்பு மலருடையது. அதாவது சிவப்பு நிற மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரத்தை வெள்ளை மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரத்துடன் கலப்பு செய்த பொழுது முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் சிவப்பு நிற மலர்களையே தோற்றுவிக்கும். மெண்டலின் கூற்றுப்படி இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பானது வெளிப்படும். அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், டாமினன்ட் கேரக்டர். எந்த பண்பானது வெளிப்படவில்லையோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். Dear students, next question for you. இரு தாவரங்களுக்கிடையே நிகழும் இருபண்பு சோதனை கலப்பினால் உருவாகும் விகிதம். ஆப்ஷன் ஏ 2:1, ஆவன்னா 1:2:1, ஈனா 3:1, ஈயன்னா 1:1:1:1. இது போகிறதுக்கு முன்னாடி சோதனை கலப்புனா நமக்கு என்னன்னு தெரியணும். சோதனை கலப்பு என்றால் என்ன? முதல் தலைமுறை கலப்புயிரினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அந்த கலப்பிற்கு சோதனை கலப்பு என்று பெயர். இங்கே கொடுத்திருக்கிறது இருபண்பு சோதனை கலப்பு. இரு ஜோடி பண்புகளில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதனை இருபண்பு கலப்பு என்று அழைப்பர். சோதனையை செய்தவர் கிரிகார் ஜொஹான் மெண்டல். சோதனை தாவரம் பைசம் சட்டாய்வம். சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் விதையின் அமைப்பு மற்றும் வித்திலையின் நிறம். கிரிகார் ஜொஹான் மெண்டல் அவர்கள் மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய பட்டாணி தாவரத்தை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்தார். முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் மஞ்சள் உருண்டை விதைகளை தோற்றுவித்தன. மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய பட்டாணியினை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய பட்டாணியுடன் கலப்பு செய்தார். முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் மஞ்சள் உருண்டை விதைகளை தோற்றுவித்தன. மெண்டலின் கூற்றுப்படி இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தோம் என்றால் முதல் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பானது வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர். சோதனை கலப்பு என்றால் என்ன? முதல் தலைமுறை கலப்புயிரினை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்த பொழுது பச்சை சுருங்கியது. இரண்டாவது தலைமுறையில் 1:1:1:1 1:1:1:1 என்ற விகிதத்தில் மஞ்சள் உருண்டை மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை பச்சை சுருங்கிய விதைகள் தோன்றின. மஞ்சள் உருண்டை என்பது தாய் தாவரம் என்று வைத்துக்கொள், பச்சை சுருங்கியது தந்தை தாவரம் என்று வைத்துக்கொள். நடுவில் இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாருங்க. மஞ்சள் சுருங்கியது மற்றும் பச்சை உருண்டை ஆகிய இரண்டும் இருபண்பு சோதனை கலப்பின் இறுதியில் தோன்றிய புதிய வகைகள். அப்போ ரேஷியோ என்ன வரும்? 1:1:1:1. This is also important for your NEET. Next question. Question number 9. தூய கால்வழி பெருக்கம் எதை குறிக்கிறது? ஏற்கனவே பார்த்தோம் பியூர் ப்ரீடிங் வெரைட்டி. ஆனால் மாற்று பண்பினைத்தன்மை மட்டும் வெளிப்படுத்தும். மாற்று பண்பிணைவு தன்மை மற்றும் பிணைப்பினை வெளிப்படுத்தும். ஈனா ஒத்த பண்பினைத்தன்மை மட்டும் வெளிப்படுத்தும். ஒத்த பண்பிணைவு தன்மை மற்றும் சுய சார்பின்மை. தூய கால்வழி பெருக்கம் பியூர் ப்ரீடிங் வெரைட்டி ஆர் பியூர் ப்ரீடிங் கிராஸ்னு வச்சுப்போம். இதற்கான விடை ஒத்த பண்பிணைவு தன்மை மட்டும் வெளிப்படுத்தும். ஒத்த பண்பிணைவு தன்மைனா ஹோமோசைகஸ் கண்டிஷனில் மட்டும் தன்னுடைய பியூரிட்டியை வெளிப்படுத்தினால். ஹோமோசைகஸ்னா சிமிலர் ஜீன்ஸ், ஹெட்ரோசைகஸ்னா டிஸ்சிமிலர் ஜீன்ஸ். ஒத்த ஜீன்கள் வேறுபட்ட ஜீன்களை பெற்றிருத்தல். இதெல்லாம் நம்ம மெண்டலில் படிச்சிருப்போம். ஜீன், அலில், லோக்கஸ், ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ், ஃபீனோடைப், ஜீனோடைப். அந்த டேர்ம் தெரிஞ்சதுன்னா இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
capital A, capital A, capital B, capital B, capital C crossed with small a, small a, small b, small c, small c, small c கலப்பில் உருவாகும் முதல் மகவு சந்ததியில் F1 ஜெனரேஷன் எத்தனை மாறுபட்ட கேமீட்டுகள் தோன்றுகின்றன? கேமிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மியாசிஸ் நடைபெற்று உருவாகக்கூடிய ஒன்றினைத்தான் நாம் கேமீட்டுகள் என அழைக்கிறோம். கேமீட்டுகள் மியாசிஸ் 3 வகைப்படும் என்பது நமக்கு தெரியும். கேமெட்டிக் மியாசிஸ் என்று ஒன்று அழைப்பார்கள், ஸ்போரிக் மியாசிஸ் ஒன்று அழைப்பார்கள், ஜைகோட்டிக் மியாசிஸ் என்று அழைப்பார்கள். கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் மியாசிஸ் செல் பெறுதல் நடைபெற்றது என்றால் அதற்கு கேமெட்டிக் மியாசிஸ் என்ற பெயர் உயர் விலங்குகளில் நடைபெறும். ஸ்போர்கள் உருவாகின்ற சமயத்திலே உருவானால் மியாசிஸ் நடைபெற்றது என்றால் அதை ஸ்போரிக் மியாசிஸ் என்று அழைப்பர். ஜைகோட்டிலேயே மியாசிஸ் நடைபெற்றது என்றால் ஜைகோட்டிக் மியாசிஸ் என்று அழைப்பர். கிராஸை பாருங்கோ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி கிராஸ் வித் ஸ்மால் ஏ, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் பி, ஸ்மால் சி, ஸ்மால் சி. இதில் என்ன கேமிட் வரும்? ஏ, பி, சி. மியாசிஸ் செல் பெறுதலின் இறுதியில் குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது பாதியாக குறைக்கப்படும். அப்போ இங்கே 6 இருந்தால் இங்கே 3 வந்துடும். இங்கே அதே மாதிரி என்ன வரும்? ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, இது 2 பெற்றோர், இதை கிராஸ் பண்ண அப்புறம் F1ல என்ன வரும்? முதல் செய் தலைமுறையில் கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் சி, ஸ்மால் சின்னு வரும். நம்மளுக்கு கொஸ்டின் இதில் எவ்வளோ கேமிட் வரும்? 2 to the power of 3, 2 into 2 into 2, 4 into 2, 8. ஸோ இதற்கான விடை ஆனா 3, அவன்னா 8, ஈனா 27, ஈயன்னா 64. சரியான விடை ஆவன்னா 8. நம்ம எப்படி ஞாபகம், ஒரு பண்பு கலப்பை நம்ம படித்தோம். ஒரு பண்பு கலப்பை என்ன சொல்லி கொடுத்தா? கேபிட்டல் டி கிராஸ் வித் ஸ்மால் டி. F1ல என்ன வந்தது? கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இதில் என்ன கேமிட் வரும்? 2 கேமிட் வரும். கேபிட்டல் டீன்னு ஒன்று வரும், ஸ்மால் டீன்னு ஒன்று வரும். அப்போ ஒரு பண்பு கலப்பின் பொழுது 2 கேமிட்டுகள் உருவாகும். இருபண்பு கலப்பை நம்ம என்ன படித்தோம்? கேபிட்டல் Y, கேபிட்டல் R crossed with small y, small r. F1ல என்ன வந்தது? கேபிட்டல் Y, கேபிட்டல் R. இதுலேருந்து எத்தனை வகையான கேமிட் வந்தது? 4 வந்தது. கேபிட்டல் Y, கேபிட்டல் Y, ஸ்மால் y, கேபிட்டல் R, ஸ்மால் r. அப்போ இருபண்பு கலப்பின் பொழுது எவ்வளவு வந்தன? 4 கேமிட்டுகள். இது ட்ரைஹைபிரிட் கிராஸ், முப்பண்பு கலப்பு. முப்பண்பு கலப்பின் போது எவ்வளோ வருது? 8. அப்போ ஒரு பண்பு கலப்பு 2 to the power of 1 போட்டுக்கோ. இருபண்பு கலப்பு வரப்போ 2 to the power of 2. முப்பண்பு கலப்பு வரப்போ 2 to the power of 3. இங்கே 2 into 1 2 கேமெட், இங்கே 2 into 2 4 கேமெட், இங்கே 2 into 2 into 2 8 கேமெட். தட்ஸ் ஆல். இது உனக்கு மிகவும் எளிமையாக பதில் எழுதக்கூடிய ஒரு வினா. அடுத்த கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் வினாயன் 11 எந்த சூழலில் இணை ஓங்குதன்மை மரபணுக்களை குறிப்பிடுகிறது? இணை ஓங்குதன்மை என்பது கோடாமினன்ஸ் என்று பொருள்படும். முதல் செய் தலைமுறையானது 2 பெற்றோர்களின் பண்புகளையும் வெளிப்படுத்தாமல் இரண்டும் இணைந்து ஒரு புதிய பண்பினை வெளிப்படுத்துதல் என்பது தாங்கள் படித்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு மரபணு வெளிப்பாட்டையும் போது புறத்தோற்ற வகைய விளைவை அல்லீல்கள் மறக்கிறது. அவன்னா அல்லீல்கள் இரண்டும் இடை செயலினால் ஒரு பண்பை வெளிப்படுத்தும். இப்பண்பு அதன் ஒவ்வொரு பெற்றோரை ஒத்தோ அல்லது ஒத்திருக்காமலோ இருக்கும். சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர். ஏதேனும் ஒரு பெற்றோரை சார்ந்தோ அல்லது சாராமலோ உள்ள பண்பு கூறில் உள்ள 2 அல்லீல்கள். இஎன்னா அல்லீல்கள் ஒவ்வொன்றும் மாற்று பண்பணைவு நிலையில் அதன் தனித்தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இதற்கான சரியான விடை இஎன்னா அல்லீல்கள் ஒவ்வொன்றும் மாற்று பண்பணு நிலையில் அதன் தனித்தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இது நீங்கள் எப்படி ஞாபகம்னா, கோடாமினன்ஸ் இணை ஓங்குதன்மை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் முழுமையற்ற ஓங்குதன்மை. நம்ம படிச்சிருக்கிறது டாமினன்ஸ் முழு ஓங்குதன்மை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் முழுமையற்ற ஓங்குதன்மை, கோடாமினன்ஸ் இணை ஓங்குதன்மை. இந்த வார்த்தையை 3 ஞாபகம். டாமினன்ஸ், கம்ப்ளீட் டாமினன்ஸ். மெண்டல் என்ன பண்ணார்? நெட்டை தாவரத்தை குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார். முதல் செய் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் நெட்டையாகவே காணப்பட்டன. திஸ் இஸ் கால்டு கம்ப்ளீட் டாமினன்ஸ். அடுத்தது மிராபெல்லிஸ் ஜலாப்பா, கான் சொன்னோம். சிவப்பையும் வெள்ளையும் கலப்பு செய்த பொழுது முதல் செய் தலைமுறையில் ஊதா நிற மலர்கள் தோன்றின.
அப்போ ரெண்டு பெற்றோரும் வெளிப்படுத்தாமல் இரண்டும் இணைந்து ஒரு புதிய பண்பானது வெளிப்பட்டது. அதற்கு முழுமையற்ற ஒங்குதன்மை. முழுமையற்ற ஒங்குதன்மைக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக வச்சுக்க வேண்டியது மிராபலஸ் ஜலாப்பா. ஹியர் கோடாமினன்ஸ், இணை ஒங்குதன்மை. பிளட் குரூப் ஏபி வச்சுக்கோங்க. பிளட் குரூப்பில் யார் இருக்கா? ஏ பிளட் குரூப் இருக்கும், பி பிளட் குரூப் இருக்கும், ஏபி பிளட் குரூப் இருக்கும், ஓ பிளட் குரூப் இருக்கும். ஜீன் ஏ இருந்தால் ஏ, பி இருந்தால் பி, ஓ இருந்தால் ஓ, ஏபி. ஏபி இரத்த வகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் ஐஏ என்று அழைக்கப்படுகின்ற ஜீனும் காணப்படும், ஐபி என்று அழைக்கப்படுகின்ற ஜீனும் காணப்படும். இருவரும் தம்முடைய பண்பினை வெளிப்படுத்துவார்கள். இது மாதிரி இருவரும் தங்களுடைய பண்பினை வெளிப்படுத்தினார் என்றால் அதை நாம் இணை ஓங்குதன்மை, கோடாமினன்ஸ் என்று அழைப்பார்கள். அதனால் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்லீல்கள் ஒவ்வொன்றும் மாற்று பண்பணைவு நிலையிலும் அதன் தனித்தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஏயும் இருக்கிறார்கள், பியும் இருக்கிறார்கள், ஒரே உயிரினத்தில் இருக்கிறார்கள், ஆனால் இருவரும் தம்முடைய பண்பினை வெளிப்படுத்துவார்கள். இது நம்ம முக்கியமாக ஞாபகம். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏவை ஓங்கு அல்லீலாகவும் ஸ்மால் ஏவை ஒடுங்கு அல்லீலாகவும் கொண்டு முதல் மகவு சந்ததியில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவை ஸ்மால் ஏவுடன் கலப்பர செய்யும் பொழுது பெரும்பாலும் வெளிப்படுத்துவது. நீங்களாம் இது கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேலாம் நம்மளுக்கு என்னன்னா நீட்டை பொறுத்த வரையும் உன்னோட ஞாபகம் நினைவாற்றலை கொண்டு வினாக்கள் எழுப்பப்படுவது இல்லை. உன்னுடைய புரிதலை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் தான் எழுப்பப்படுகிறது. இந்த புரிதலை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் எழுப்பப்படுகின்ற சமயத்தில் இதை படித்தோடனே என்னன்னு உனக்கு தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோயே, ஆன்சரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சருக்கு நம்ம போல் கொஸ்டினை பார்க்குறோம். ஏஐ ஓங்கு அல்லீலாகவும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏஐ ஒடுங்கு அல்லீலாகவும் கொண்டு, இது ஓங்கு பண்பு, இது ஒடுங்கு பண்பு, இது ரெண்டையும் கலப்பு பண்ணுறோம். கலப்பு பண்ணுறப்ப என்ன வருது, முதல் செய் தலைமுறையில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வருகிறது. இதனை ஸ்மால் ஏ உடன் கலப்பு செய்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் நமக்கு தெரியுமே. மெண்டலின் ஒரு பண்பு சோதனை கலப்பினை இது குறிக்கிறது. சோதனை கலப்பில் என்ன ரேஷியோ வரும், சோதனை கலப்பின் இறுதியிலே ஒரு பண்பு சோதனை கலப்பின் இறுதியிலே we get the ratio 1:1. இதை ஞாபகம் வச்சு நீங்கள் வாங்குவோம். ஆனால் அனைத்தும் ஓங்குதன்மை புறத்தோற்ற வகையத்தை வெளிப்படுத்தும். அவன்னா அனைத்தும் ஒடுங்குதன்மை புறத்தோற்ற வகையத்தை வெளிப்படுத்தும். ஈனா 50% விழுக்காடாக இருவகையமும் முறையே ஓங்குதன்மை மற்றும் ஒடுங்குதன்மை புறத்தோற்ற வகையங்கள் வெளிப்படும். ஈஎன்னா 75 ஓங்குதன்மை புறத்தோற்ற வகையத்தை வெளிப்படுத்தும். புறத்தோற்றம்னா ஃபீனோடைப்னு பேர். இதற்கான விடை ஈனா 50% விழுக்காடாக இரு வகையமும் 2 பண்புகளும் வெளிப்படும், ஓங்கு மற்றும் ஒடுங்கு. இங்கே பாருங்களேன், இதை கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இதுவும் சேர்ந்தால் என்ன வரும், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இதுவும் சேர்ந்தால் என்ன வரும், ஸ்மால் ஏ. ஸோ 50-50 ரேஷியோவில் 2 பேரண்ட்டுகளும் வெளிப்படுவார்கள் என்பதை குறிக்கும். இதுதான் நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. மரபியலை நன்றாக படித்திருப்பீர்கள். இதன் தொடர்ச்சியாக உள்ள பிற வினாக்களை அடுத்த வகுப்பிலே நாம் காண்போம். மரபியலின் தொடர்ச்சியாக சில வினாவிடைகளை நாம் இப்பொழுது காணலாம். மரபியல் பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலுகின்ற அறிவியல் என்பது உனக்கு தெரியும். அந்த மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்பதும் நமக்கு தெரியும். அந்த கிரிகார் ஜொஹான் மெண்டல் பைசம் சட்டைவம் என்று அழைக்கப்படுகின்ற தோட்டப்பட்டாணி தாவரத்தில் தான் தன்னுடைய சோதனைகளை செய்தார். அதன் தொடர்ச்சியான சில வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 13, பைசம் சட்டைவம் 14 குரோமோசோம்களை பெற்றுள்ள நிலையில் எத்தனை வகை ஓரிணைகள் காணப்படுகின்றன? ஓரிணை மீன்ஸ் பேர், ஜோடி என்று அழைப்பார்கள். எப்பொழுதுமே குரோமோசோம்கள் இணையாகத்தான் காணப்படும். ஒன் ஃப்ரம் த பேட்டர்னல் சைட் அண்ட் அதர் ஃப்ரம் த மேட்டர்னல் சைட். ஒன்று தந்தையிடமிருந்தும் மற்றொன்று தாயிடமிருந்தும் வந்திருக்கும். பைசம் சட்டைவத்தில் 14 குரோமோசோம்கள் பெற்றுள்ள நிலையில் எத்தனை வகை ஓரிணைகள் காணப்படுகின்றன? How many pairs are present? ஆப்ஷன் ஆனா 14, ஆவண்ணா 7, ஈனா 214, ஈயன்னா 210. இதற்கான விடை உங்களுக்கு தெரியும். 14னா 7 pairs, 7 ஜோடி, 7 ஓரிணைகள், 7 pairs இருக்கும். ஸோ சரியான விடை இதற்கு ஆவன்னா 7 இணை அல்லது 7 ஜோடிகள் இதில் காணப்படும். ஸோ 7 pairs of chromosomes are present in பைசம் சட்டைவம். இந்த பைசம் சட்டைவம் மறந்து விடாதீர்கள். இதனுடைய சாதாரண பெயர்
தோட்டப்பட்டாணி. இந்த தோட்டப்பட்டாணியில் ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர் கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்பதும் உங்களுக்கு தெரியும். இது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கிபி 1900ஆம் ஆண்டு மரபியலாளர்களுக்கு அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் மரபணுக்களின் கண்டுபிடிப்பு, மரபணு என்பது ஜீன்களை குறிக்கும், பிணைப்பு நெறிமுறைகள், பிணைப்பு என்பது லிங்கேஜ் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றை குறிக்கும், பாரம்பரியத்தின் குரோமோசோம் கோட்பாடு, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்பதை குறிக்கும், மெண்டலிய மறுகண்டுபிடிப்பு. மரபணுக்களின் கண்டுபிடிப்பு நமக்கு தெரியும். த டேர்ம் ஜீன் காயின்டு பை ஜொஹான்சன். ஜீன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லை புனைந்தவர் ஜொஹான்சன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர். த டேர்ம் குரோமோசோம் காயின்டு பை வால்டேயர். குரோமோசோம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வால்டேயர் என்பது நமக்கு தெரியும். One gene, one enzyme hypothesis proposed by Tatum, Biddle and Tatum. One gene, one enzyme hypothesis. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாட்டை வெளியிட்ட அறிவியல் அறிஞர்கள் பீடில் மற்றும் டாட்டம் என்பதும் நமக்கு தெரியும். ஸோ மரபணுக்களின் கண்டுபிடிப்பு என்பது இதற்கான சரியான விடை அல்ல. பிணைப்பு நெறிமுறைகள், பிணைப்பு என்பது லிங்கேஜ் என்பதை குறிக்கும். பிணைப்பு கப்ளிங் என்றும் இதனை அழைக்கலாம். டாமினன்ட், ஸோ ஆல்சோ த ரெசசிவ் வேலில்ஸ். ஓங்குதன்மை உள்ள அல்லீல்களும் ஒருங்குதன்மை உள்ள அல்லீல்களும் ஒரே பெற்றோரிடம் இருந்தால் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டது என்றால் அதனை பிணைப்பு என்று அழைப்பார்கள். ஓங்குதன்மையுள்ள அல்லீல்களும் ஒடுங்குதன்மையுள்ள அல்லீல்களும் ஒரே பெற்றோரிடம் இருந்தால் அவை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அதனை பிணைப்பு என்று அழைப்பர், கப்ளிங் என்று கூறலாம். பாரம்பரியத்தில் குரோமோசோம் கோட்பாடு, குரோமோசோமல் தியரி ஆஃப் செக்ஸ் டிடாமினேஷன், XX, XY வகை குரோமோசோம் கோட்பாடானது நம்மிடம் காணப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஸோ இதில் எது முக்கியம் அப்படின்னா, எது சரியான விடையாக இருக்கும் என்றால் ஆப்ஷன் இ, மெண்டலிய மறு கண்டுபிடிப்பு. மெண்டல் சோதனையெல்லாம் செய்தார். 1865 to 68 வாக்கில் புக்கையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அவரோட புஸ்தகம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் பிளான்ட் ஹைபிரிடைசேஷன், தாவரங்களில் கலப்பு செய்தல், புஸ்தகம்லாம் எழுதி முடிச்சாச்சு. 1884 அவர் தவறி போயிட்டார். அவரோட சிஸ்டத்தை யாருமே அவர் சொன்ன விதியை, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஓங்கு விதி, தனித்து பிரிதல் விதி யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. 1900 1900 வருடம் ஹியூகோ டிவரஸ் என்ற ஹாலந்து நாட்டை சார்ந்தவரும், வான் டெஸ்மார்க் என்ற ஆஸ்திரிய நாட்டை சார்ந்தவரும், கால் காரன்ஸ் என்ற ஜெர்மன் நாட்டை சார்ந்தவரும், ஜெர்மன், அவங்க 3 பேரும் தே ரீடிஸ்கவர்டு மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். மெண்டலின் சோதனைகளை மறு ஆய்வு செய்து அதனை ஒத்துக்கொண்டவர்கள் ஹியூகோ டிவரஸ் ஆஃப் ஹாலண்ட், வான் டெஸ்மார்க் ஆஃப் ஆஸ்திரியா, கால் கான்ஸ் ஆஃப் ஜெர்மனி. ஸோ இந்த வினா கிபி 1900ஆம் ஆண்டு மரபியலாளருக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் மரபியலாளர்களுக்கு அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் மெண்டலிய மறு கண்டுபிடிப்பு, மெண்டல்ஸ் ரிசல்ட்ஸ் ரீடிஸ்கவர்டு பை ஹியூகோ டிவரஸ், வான் டெஸ்மார்க் அண்ட் கால் கான்ஸ். அதனால் இந்த 1900ஆம் ஆண்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஃபார் ஜெனடிசிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். முப்பண்பு கலப்பின் 2ஆம் மகவு சந்ததி புறத்தோற்ற வகைய விகிதம் எது? முப்பண்பு கலப்பு ட்ரைஹைபிரிட் கிராஸ், 2ஆம் மகவு சந்ததி 2ஆம் செய்தலைமுறை, அதனுடைய புறத்தோற்ற வகைய விகிதம் ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ 27:9:9:9:3:3:1. அவன்னா 9:3:3:1. ஈனா 1:4:6:4:1. ஈயன்னா 27:9:3:3:9:1:2:1. இது மாதிரி ரேஷியோ கொடுத்துருப்போம். இது போகிறப்ப நம்ம பழைய ரேஷியோலாம் ஞாபகப்படுத்திட்டோம்னா இது உனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 3:1. ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1. ஒரு பண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1. இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. இருபண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1, 2:4:2, 1:2:1. இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம்
1:1:1:1. நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்கு முப்பண்பு கலப்பின் இரண்டாம் அகவு சதவிதி. இது மறந்துடாதீங்க. இது ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 3:1, ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1, ஒரு பண்பு கலப்பின் சோதனை கலப்பு விகிதம் 1:1, இரு பண்பு கலப்பின் விகிதம் புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1, இரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1, 2:4:2, 1:2:1, இரு பண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1. நமக்கு கேட்டிருக்கிறது ட்ரை ஹைபிரிட் கிராஸ், முப்பண்பு கலப்பு. ஆப்ஷன் ஏ என்பது ஆனா என்பது சரியான விடை. 27:9:9:9:3:3:1. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது படிக்கிறப்ப இந்த ரேஷியோஸ்லாம் நீ அலைன் பண்ணி படித்து கொண்டேன்னா பிக் அவுட் த கரெக்ட் பேத். சரியான இணையை தேர்ந்தெடு, சரியான விடையை தேர்ந்தெடு, தவறான விடையை தேர்ந்தெடு. அது மாதிரி கொஷின் வந்ததுன்னா இந்த ரேஷியோ எல்லாம் தெரிஞ்சதுன்னா இட் இஸ் சம்வாட் ஈஸியர் டு அட்டெண்ட் த நீட் கொஷின். நெக்ஸ்ட், மரபியல் என்ற சொல்லை புனைந்தவர். மரபியல் என்பது ஜெனட்டிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன், பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியல் என்பது நமக்கு தெரியும். மரபியலின் தந்தை கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்பது தெரியும். கொஸ்டின் இஸ், மரபியல் என்ற சொல்லை புனைந்தவர். ஆனா மெண்டல், ஆவன்னா மோர்கன், ஈனா பேட்சன், இயன்னா புவேரி. The correct answer for the question number 16 is பேட்சன். நம்ம பேட்சனை பற்றி தெரியும் நமக்கு. பேட்சன் அண்ட் புன்னட் சோதனைகளை பற்றி படித்திருக்கிறோம். பேட்சன் மற்றும் புன்னட் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு அறிவியல் அறிஞர்கள் இணைதல் மற்றும் விலகுதல் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு சோதனைகளை செய்தார்கள். இணைதல் நமக்கு தெரியும். ஓங்குதன்மையுள்ள ஜின்களும் ஒடுங்குதன்மையுள்ள ஜின்களும் அல்லது ஓங்குதன்மையுள்ள அல்லீல்களும் ஒடுங்குதன்மையுள்ள அல்லீல்களும் ஒரே பெற்றோரிடமிருந்து வந்திருந்தால் ஒன்றாகவே இணைந்திருக்க முற்படும். அதற்கு இணைதல் என்று பெயர். அதோட ரேஷியோ படிச்சிருப்பீங்க, 7:1:1:7. விலகுதல் என்றால் என்ன? ஓங்குதன்மையுள்ள அல்லீல்களும் ஒடுங்குதன்மையுள்ள அல்லீல்களும் வெவ்வேறு பெற்றோர்களிடமிருந்து வந்திருந்தால் அவை பிரிந்து செல்ல முற்படும். விலகுதல் என்ற பெயர். அதனுடைய ரேஷியோ நமக்கு தெரியும், 1:7:7:1. அந்த இணைதல் விலகுதல் சோதனையை இனிப்பு பட்டாணி என்று அழைக்கப்படுகின்ற லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் தாவரத்தில் பேட்சன் மற்றும் புன்னட் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு அறிவியல் அறிஞர்கள் செய்தனர். அந்த பேட்சன் இருக்கார் பாருங்களேன், மரபியல் என்ற சொல்லை புனைந்தவர் பேட்சன். இந்த பேட்சன் வேறு இடத்துல நம்ம எங்கே படிச்சிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யூ ஷுட் லிங்க் திங்ஸ். எங்கெங்கே படிச்சேங்கிறத அப்படியே கேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பரீட்சை சமயத்தில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அதுக்காக தான் கேட்குறது. மரபு இந்த பேட்சனை வேறு எங்கே படித்தோன்னா திடீர் மாற்றத்தில் படித்திருப்பீங்க. திடீர் மாற்றம் என்ற சொல்லை புனைந்தவர் ஹியூகோ டிவரஸ். சார்ல்ஸ் டார்வின் கால்டு மியூட்டேஷன் அஸ் ஸ்போர்ட்ஸ். டார்வின் என்பவர் மியூட்டேஷனை இயற்கை விளையாட்டு என்று அழைத்தார். சார்ல்ஸ் டார்வின் கால்டு மியூட்டேஷன் அஸ் ஸ்போர்ட்ஸ், இயற்கை விளையாட்டு. பேட்சன் கால்டு மியூட்டேஷன் அஸ் டிஸ்கண்டினியூவஸ் சேஞ்ச். திடீர் மாற்றத்தை தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் என்று அழைத்த அறிவியல் அறிஞர் இந்த பேட்சன் ஆவார். ஸோ மியூட்டேஷன், டிஸ்கண்டினியூவஸ் சேஞ்ச், தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் என்று அழைத்தார். அதுவும் இது வரப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 17. மெண்டலின் இருபண்பு கலப்பில் தோன்றும் புறத்தோற்ற வகைகளின் எண்ணிக்கை. மெண்டலின் இருபண்பு கலப்பில் தோன்றும் புறத்தோற்ற வகைகளின் எண்ணிக்கை. புறத்தோற்றம் என்பது ஃபீனோடைப்பினை குறிக்கும். ஜீனாக்கம் என்பது அதனுடைய ஜீனோடைப்பை குறிக்கும். இருபண்பு கலப்புனா என்ன? இரு ஜோடி பண்பில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு இருபண்பு கலப்பு என்று பெயர். ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, அப்புறம் அங்கே நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஆனா 8, ஆவன்னா 4, ஈனா 2, ஈஎன்னா 16 தோன்றும் புறத்தோற்ற வகைகள் ஃபீனோடைப். இப்போ கிராஸ் என்ன? நம்ம இருபண்பு கலப்பு படிச்சிருக்கோமே, அதை அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கும். கிரிகார் ஜொஹான் மெண்டல் அவர்கள் மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டாணி தாவரத்தை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய மற்றொரு பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்தார். முதல் செய்தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் மஞ்சள் உருண்டை விதைகளை தோற்றுவித்தன. எனவே மஞ்சள் உருண்டை என்பது ஓங்கு பண்பு ஆகும், பச்சை சுருங்கியது என்பது ஒடுங்கு பண்பு ஆகும். அவைகளுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது இரண்டாவது செய்தலைமுறையில் 9:3:3:1 என்ற விகிதத்தில் 9:3:3:1 என்ற விகிதத்தில் மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை மற்றும் பச்சை சுருங்கிய விதைகள் தோன்றின. இதான் ஃபீனோடைப். கொஸ்டின் என்ன? மெண்டலின் இருபண்பு கலப்பில் தோன்றும் புறத்தோற்ற வகைகளின் எண்ணிக்கை.
மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை, பச்சை சுருங்கியது. அப்படியே ஆன்சரில் போய் பாரு, ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் ஆவன்னா 4. இருபண்பு கலப்பின் இறுதியில் தோன்றும் புறத்தோற்ற வகைகள் 4. மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை, பச்சை சுருங்கியது. மஞ்சள் உருண்டை, பச்சை சுருங்கிய ஆகிய இருவரும் பெற்றோர்கள் ஆவர். இதில் நடுவில் தோன்றிய மஞ்சள் சுருங்கியதும் பச்சை உருண்டையும் இருபண்பு கலப்பின் இறுதியில் தோன்றிய புதிய வகைகள் என்பதையும் ஞாபகம் வைத்துக்கொள். இதுக்கு ரீகாம்பினன்ஸ்னு பேர். இது பேரண்டல் காம்பினேஷன் பேர். பெற்றோர் மீள் சேர்க்கை அல்லது புதிய வகை. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஒருபண்பு கலப்பில் 2 ஹெட்டரோசைகஸ் உயிரிகளை கலப்பு செய்தால் முதல் செய்தலைமுறையில் தோன்றும் தூய ஹோமோசைகஸ் உயிரினங்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் என்ன பார்க்கணும்? ஒருபண்பு கலப்பில் 2 ஹெட்டரோசைகஸ் உயிரிகளை கலப்பு செய்தால் முதல் செய்தலைமுறையில் தோன்றும் தூய ஹோமோசைகஸ் உயிரினங்களின் எண்ணிக்கை. ஷியர் அப்ளிகேஷன் இஸ் நீடட். இதை வச்சு நம்மளாவே எழுதி பார்த்துட்டு சொல்லலாம். அங்கே ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா 2, ஆவன்னா 4, ஈனா 6, ஈயன்னா 8. ஒரு பண்பு கலப்புனா என்ன அர்த்தம்? ஒரு ஜோடி பண்பில் வேறுபடும் 2 தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு ஒரு பண்பு கலப்பு என்று பெயர். அதை செய்தவர் கிரிகார் ஜோஹான் மெண்டல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ கேள்வி என்ன? ஒரு பண்பு கலப்பில் 2 ஹெட்டரோசைகஸ் உயிரிகளை. ஹெட்டரோசைகஸ்னா வேறுபட்ட ஜீன்கள் அல்லது வேறுபட்ட அல்லீல்கள் காணப்படும் 2 ஹெட்டரோசைகஸ் உயிரிகளை. இதை நம்ம பேரண்டாக வச்சுக்கணும், பெற்றோராக வைத்துக் கொள்ள வேண்டும். கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் செய்தலைமுறையில் தோன்றக்கூடிய ஹோமோசைகஸ் உயிரினங்களின் எண்ணிக்கை. அப்போ இங்கே என்ன கேமெட் வரும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும். இங்கே என்ன கேமெட் வரும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும். அப்படியே புன்னட் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. புன்னட் ஸ்கொயர் இந்த இடத்துல போடுவோம். புன்னட் ஸ்கொயர் போடுறப்ப என்ன வரும்? இது மேல் வச்சுக்கோ, இது ஃபீமேல் வச்சுக்கோ. ஆண் பெண். கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதையும் பெருக்குங்கோ, கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இதையும் பெருக்குங்கோ, கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதையும் பெருக்கினா என்ன வரும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி. கடைசியாக பெருக்கினா என்ன வரும்? ஸ்மால் டி ஸ்மால் டி. கேள்வி என்ன? முதல் செய்தலைமுறையில் தோன்றும் தூய ஹோமோசைகஸ். ஹோமோசைகஸ்னா என்ன அர்த்தம்? ஒத்த ஜீன்கள் காணப்படும், ஒத்த காரணிகள் காணப்படும். இங்கே 4 இருக்கா? ஹோமோசைகஸ், ஹெட்டரோசைகஸ், ஹோமோசைகஸ். ஹியர் த ரேஷியோ இஸ் 1:2:1. மொதோ 1 என்பது ஹோமோசைகஸ், அடுத்த 2 ஹெட்டரோசைகஸ், மூணாவது வருது என்ன? ஹோமோசைகஸ். அப்போ ஆன்சர் என்ன வருது? ஆன்சரை பார்த்துக்கோ. ஆவன்னா 2. 1 + 1 2. இரண்டாவது செய்தலைமுறையில் அல்லது முதல் செய்தலைமுறையில் தோன்றக்கூடிய தூய ஹோமோசைகஸ் உயிரினங்களின் எண்ணிக்கை 1 + 1 = 2. அப்போ ஹோமோசைகஸ்னா என்ன? ஒரு உயிரினத்தில் காணப்படுகின்ற காரணிகள் இரண்டும் ஒரே வகையினராக இருந்தால் ஹோமோசைகஸ் என்று பெயர். ஒரு உயிரினத்தில் காணப்படுகின்ற ஜீன்கள் அல்லது காரணிகள் இரண்டும் வெவ்வேறு வகையினதாக இருந்தால் அதற்கு ஹெட்டரோசைகஸ் என்று பெயர். ஹோமோசைகஸ் சிமிலர் ஜீன்ஸ் இருக்கும், ஹெட்டரோசைகஸ் டிஸ்சிமிலர் ஜீன்ஸ் காணப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஸ்டின் நம்பர் 19. கீழ்வருவனவற்றுள் எது சோதனை கலப்பு? ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சோதனை கலப்புனா நமக்கு என்னன்னு தெரியும். முதல் செய்தலைமுறை கலப்புயிரினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்ற பெயர். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சோதனை கலப்பு ஏற்கனவே பண்ணியிருக்கோம். கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ்ட் வித் ஸ்மால் டி ஸ்மால் டி, இது F1. இதை ஒடுங்கிய பெற்றோர் குட்டையுடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்ற பெயர். இருபண்பு கலப்பு படிக்கிறப்ப எப்படி படித்தோம்? கேபிட்டல் Y ஸ்மால் y, கேபிட்டல் R ஸ்மால் r, கிராஸ்ட் வித் ஸ்மால் y ஸ்மால் y ஸ்மால் r ஸ்மால் r. இது இருபண்போட சோதனை கலப்பு. ஒரு பண்பு சோதனை கலப்பின் விகிதம் என்ன? F2ல என்ன வந்தது? 1:1. இருபண்பு கலப்பு சோதனை கலப்பின் விகிதம் என்ன? 1:1:1:1. இது அப்படியே மனசில் வச்சுட்டு கொஸ்டினுக்கு போ. கீழ்வருவனவற்றுள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ WW இங்கே நம்ம கேபிட்டல் டி ஸ்மால் டி யூஸ் பண்ணதுக்கு பதிலாக அங்கே கேபிட்டல் W ஸ்மால் டபிள்யூன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மாற்றிக்க வேண்டியதானே? கேபிட்டல் W ஸ்மால் w crossed with small w small w. இது வந்ததுன்னா this is the correct answer for this question. இதுதான் இதற்கான சரியான விடை. அங்கே என்ன இருக்கு பாருங்கோ? விடை ENA
capital W, small w crossed with small w, small w. இதுதான் சோதனை கலப்பு. முதல் செய்தலைமுறை கலப்புயிரினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அந்த கலப்பிற்கு சோதனை கலப்பு என்ற பெயர். ஒரு பண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1. இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1. அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, லிங்க் பண்ணிக்கோ, முடிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மெண்டலின் விதிகள் இதற்கு மட்டுமே பொருந்தும். மெண்டலோட விதி என்ன? அது ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி இந்த விதியெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். லா ஆஃப் டாமினன்ஸ் ஓங்கு விதி, லா ஆஃப் செக்ரிகேஷன் தனித்து பிரிதல் விதி, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் சார்பின்றி ஒதுங்குதல் விதி, அது மாதிரிலாம் விதியை படிச்சிருக்கோம். லா ஆஃப் யூனிட் கேரக்டர்ஸ்னு அந்த விதி எல்லாம் எதுக்கு பொருந்தும்? ஒன்று பாலிலா இனப்பெருக்கம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ரெண்டாவது பாலினப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மூணாவது உடலினப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். நாலாவது ஆனா, ஆவண்ணா மற்றும் ஈனா, மேலே கூறிய மூன்றும். என்றைக்குமே மெண்டலோட விதியை எடுத்துட்டோன்னா இட் இஸ் ஒன்லி மென் ஃபார் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம். பால் இனப்பெருக்கத்திற்கு மட்டுமே இது பொருந்தும். ஏனெனில் மெண்டல் சோதனை செய்கிறப்ப எல்லாமே அந்த மியாசிஸ் கேபிட்டல் டி இருந்தது. அதுலேருந்து கேமெட் வரப்போ என்ன வரும்? கேபிட்டல் டி வரும். ஸ்மால் டி இருந்தது. அதுலேருந்து என்ன வரும்? கேமெட் வரும். கேமெட்டுகள் எப்போ வரும்? மியாசிஸ் நடக்கிறப்ப தான் வரப்போகிறது. அப்போ உடலினப்பெருக்கத்திலோ பாலிலா இனப்பெருக்கத்திலோ நமக்கு என்ன கிடையாது? மியாசிஸே கிடையாது, குன்றல் பகுப்பே கிடையாது. எனவே மெண்டலின் விதிகள் என்பது எப்பொழுதும் பால் இனப்பெருக்கத்திற்கு மட்டுமே பொருந்தும். ஆவண்ணா என்பது மிகச் சரியான விடை. என் இனிய மாணவர்களே, அடுத்த கொஸ்டின் வணக்கம். மிராபலஸ் தாவரத்தில் F2 தலைமுறையின் ஜீனாக்க விகிதம். நம்ம மிராபலஸ் தாவரம் என்பது அந்த சோதனை தெரிஞ்சாதான் அந்த ரேஷியோக்கு போக முடியும். முழுமை பெறா ஓங்குதன்மை அல்லது கலப்பு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் செய்திறமுறை கலப்புயிரியானது இரண்டு பெற்றோர்களின் பண்புகளையும் வெளிப்படுத்தாமல் இரண்டும் இணைந்து ஒரு புதிய பண்பானது தோன்றியது என்றால் அதனைத்தாம் நாம் முழுமை பெறா ஓங்குதன்மை அல்லது கலப்பு பாரம்பரியம் என்று அழைக்கிறோம். மெண்டலின் கூற்றுப்படி இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தோம் என்றால் முதல் செய்தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பானது வெளிப்பட வேண்டும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்றும், எந்த பண்பானது வெளிப்படவில்லையோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்றும் பெயர். ஆனால் காரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் சோதனை செய்கின்ற சமயத்தில் முதல் செய்தலைமுறையில் இரண்டு பெற்றோர்களின் பண்பும் வெளிப்படாமல் இரண்டும் இணைந்து ஒரு புதிய பண்பினை வெளிப்படுத்தியது. இதை நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமை பெறா ஓங்குதன்மை என்று சொல்லுவோம். அப்போ உனக்கு ரேஷியோ தெரியுமே. ஆனால் 1:1:1:1 இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம். ஈனா 3:1 ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம். ஈஎன்னா 1:1 என்பது இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம். அப்போ சரியான விடை என்ன இந்த கொஸ்டினுக்கு? ஆவன்னா 1:2:1. முழுமை பெறா ஓங்குதன்மை அல்லது கலப்பு பாரம்பரியத்தின் புறத்தோற்ற விகிதமும் 1:2:1 ஆகும். அதனுடைய ஜீனாக்க விகிதமும் 1:2:1 ஆகும். மிராபலஸ் தாவரத்திலே இந்த சோதனையை செய்தவர் ஆக்சுவலி படித்தது முன்னாடி படித்த சொன்ன புனட் எக்ஸ்பெரிமெண்ட் வராது, காரன்ஸ். இந்த சோதனையினை செய்த அறிவியல் அறிஞர் மிராபலஸ் தாவரத்தில் காரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை கான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. முழுமையான ஓங்குதன்மை இதில் காணப்படாது. கம்ப்ளீட் டாமினன்ஸ். மெண்டலின் கூற்றுப்படி இரண்டு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தோம் என்றால் முதல் செய்தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பானது வெளிப்பட வேண்டும். ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பானது வெளிப்பட்டது என்றால் அந்த பண்பிற்கு ஓங்கு பண்பு என்ற பெயர். இதைத்தான் லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு விதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விதியும் இதன் மூலமாகத்தான் பெறப்பட்டது. இப்போ கேட்டிருக்கிறது முழுமையான ஓங்குதன்மை எதில் காணப்படாது அல்லது இதில் காணப்படாது. பைசம் சட்டைமம் தாவரத்தில் காணப்படும். நெட்டையை குட்டையுடன் கலப்பு செய்த பொழுது முதல் செய்தலைமுறையில் அனைத்தும் நெட்டை தாவரங்கள் தோன்றின. லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற இனிப்பு பட்டாணியில் சோதனை செய்த பொழுதும் இது வெளிப்பட்டது. மஞ்சள் லெத்தாரஸ் ஓடரேட்டஸில் இணைதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சோதனையும் விலகுதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சோதனையும் பேட்சன் மற்றும் புன்னட் ஆகிய இருவரால் செய்யப்பட்டது. அதிலும் இது தெரிந்தது. ஈனோத்தீரா லாமார்க்கியானா தாவரத்திலே ஹியூகோ டீவரஸ் சோதனை செய்த பொழுதும் முழுமையான ஓங்குதன்மையானது வந்தது. ஆனால்
இதற்கான விடை மிராபலஸ் ஜலாப்பா தாவரத்தில் 2 தூய பெற்றோர்களை கலப்பு செய்த பொழுது முதல் தலைமுறையில் 2 பெற்றோர்களின் பண்பும் வெளிப்படாமல் 2ம் இணைந்து ஒரு புதிய பண்பானது வெளிப்பட்டது. ஸோ மிராபலஸ் ஜலாப்பாவில் தான் முழுமையான ஓங்குதன்மை கம்ப்ளீட் டாமினன்ஸ் காணப்படாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. பாலின பெருக்கத்தால் தோன்றுவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாலின பெருக்கம் என்பது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த பாலின பெருக்கம் என்பது 3 வகைப்படும் என்பது உனக்கு தெரியும். ஒன் இஸ் ஐசோகேமி. அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இணைவினைத்தான் நாம் ஐசோகேமி என அழைக்கிறோம். செகண்ட் இஸ் அனைசோகேமி. அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த 2 கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இணைவினைத்தான் நாம் அனைசோகேமி என அழைக்கிறோம். அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த 2 கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இணைவிற்கு அனைசோகேமி என்று பெயர். அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட 2 கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இணைவிற்கு ஊகெமி என்று பெயர். செக்ஷுவல் ஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் கேமெட்ஸ் ஐசோகேமி. மார்ஃபாலஜிக்கலி டிஸ்சிமிலர் ஃபங்க்ஷனலி சிமிலர் அனைசோகேமி. மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஸ்சிமிலர். அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமெட்டுகள் இணைவு, அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய இணைவு, இதுதான் பாலின பெருக்கம். பாலின பெருக்கத்தால் தோன்றுவது ஆனா ஜீன்களின் மறுசேர்க்கை. அவன்னா பாலிப்ளாய்டி, ஈனா ஆன்யூப்ளாய்டி, ஈயன்னா யூப்ளாய்டி. இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் உனக்கு ஈஸியாக தெரியும். நீ படித்ததை அப்படியே ஞாபகப்படுத்திக்க வேண்டியதான். எஸ், ஈயன்னா யூப்ளாய்டி. குரோமோசோம்களின் கற்றைகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்றால் அதற்கு யூப்ளாய்டி என்று பெயர். ஆன்யூப்ளாய்டி என்பது என்ன? குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு ஆன்யூப்ளாய்டி என்று பெயர். பாலிப்ளாய்டி என்றால் என்ன? ஒரு உயிரினத்தின் உடல் செல்களில் 2 ஜோடிக்கு மேற்பட்ட குரோமோசோம் தொகுதிகள் காணப்பட்டால் அதற்கு பாலிப்ளாய்டி என்று பெயர். அப்போ பாலின பெருக்கத்தால் தோன்றுவது என்ன? பாலின பெருக்கத்தின் பொழுது குறுக்கே கலத்தல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என்று அழைக்கிறோம். இது மியாசிஸ் 1, புரோநிலை 1, பாக்கெட்டின் நிலையின் பொழுது நடைபெறும். எனவே பாலின பெருக்கத்தால் தோன்றுவது ஆனா ஜீன்களின் மறு சேர்க்கை, கிராசிங் ஓவர் என்று அழைக்கப்படுகின்ற, குறுக்கே கலத்தல் என்று அழைக்கப்படுகின்ற, குறுக்கேற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். இதன் காரணமாக தோன்றுவதுதான் ஜீன்களின் மறு சேர்க்கை. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சென்ட்ரோமியரின் இருப்பிடம் மற்றும் அளவின் அடிப்படையில் குரோமோசோம் தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சென்ட்ரோமியரின் இருப்பிடம் மற்றும் அளவின் அடிப்படையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 6, 5, 7, 10. இந்த குரோமோசோம்களை வரிசைப்படுத்துகின்ற ஒன்றிற்கு கேரியோ டைப்பிங் என்ற பெயர். குரோமோசோமை நாம் படமாக எடுத்து வைத்தோம் என்றால் அதற்கு கேரியோகிராம் அல்லது இடியோகிராம் என்ற பெயர். அந்த முறையில் குரோமோசோம்களில் எத்தனை தொகுதிகள் காணப்படும்? ABCD EFG HIJKLMNOP அப்படிலாம் நீங்கள் பாட்டு போயிடக்கூடாது. எவ்வளவு தொகுதிகள் காணப்படுகிறது? 7 தொகுதிகள். நீங்கள் படித்ததை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். A, B, C, D, E, F and G குரோமோசோம்களை சென்ட்ரோமியரின் இருப்பிடம் மற்றும் அளவின் அடிப்படையில் 7 தொகுதிகளாக பிரித்திருக்கின்றன என்பது தாங்கள் விலங்கியலிலே படித்திருப்பீர்கள். அதை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இதற்கான சரியான விடை 7 என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். மிக பொறுமையாக இந்த வகுப்பினை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்ததற்கு சந்தோஷம். இதன் தொடர்ச்சியாக உள்ள எஞ்சியுள்ள மரபியல் வினாக்களை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.